ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மார்னிங் வந்து பார்த்துருப்பீங்க. ஆமாம், காலையில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த குட்டி குட்டி பேர்ட் சவுண்ட்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். ரெண்டாவது வந்து நம்ம வந்து ரோட் ஃபேஸிங்கில் இருக்கிறனால வந்து அடிக்கடி வண்டி சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் மியூட் போட்டுட்டு இந்த மாதிரி கொடுப்பேன். அது ஏர்லி மார்னிங் அப்படின்னும் போது சூப்பரான பேர்ட் சவுண்டு எல்லாமே வந்து கேட்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்காம அதை வந்து அப்படியே ராவாகவே போட்டு வச்சுருந்தேன். காலையில் வந்து எப்போயுமே பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலை இருக்குல்ல, ஸோ அதுக்கு தான் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாமே இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் எப்போல்லாம் லெமன் ரைஸ் வைக்கிறேனோ அப்போ மட்டும் நான் குக்கரில் வந்து சாதம் வைப்பேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இதே இது நான் நார்மலாக வடித்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கொலன்னு பொங்கல் மாதிரி ஆகிடும். ஸோ அரிசி வந்து மாற்றணும். ஸோ அதனால் அது வரைக்கும் குக்கரில் வடிக்கலாமேன்னு சொல்லிட்டு குக்கரில் சமைக்கலாமேன்னு சொல்லிட்டு அதை தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக கொஞ்சம் வேகமாக எழுந்துட்டேன் அப்படின்னா ரொம்பவே ரிலாக்ஸாக என்னோடய வேலை போகும். எந்த ஹரிபரி எதுவுமே இருக்காது. நார்மலாக சூப்பராக போயிட்டுருக்கும். இதே இது கொஞ்சம் தவிர ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் லேட்டாக எழுந்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து காஃபி குடிக்க கூட டைம் இருக்காது. ஈவன் அந்த பால் காய்ச்சறதே ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்னு அப்படி போயிடுவேன். ஏன்னா பாப்பா வந்து மார்னிங் வந்து பால் குடிக்க மாட்டா, குடித்தா சாப்பிட மாட்டா. ஸோ அதனாலே அவளுக்கு மார்னிங் வந்து நான் எப்போயுமே பால் கொடுக்கவே மாட்டேன். டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஊட்டி விட்டுருவேன். ஸோ இன்றைக்கி வந்து லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரை தான் கேட்டிருந்தா. அவள் என்ன கேட்குறாளோ அதை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து கொடுக்கணும். அதை மீறி நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான், அன்றைக்கி டேவே வந்து கொலாப்ஸ் ஆயிரும். மேடம்க்கு வந்து சொல்லி காமிச்சிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பேட் ஹேபிட் தான். திடீர்னு அவள் கேட்குறது வீட்டில் இல்லை, செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்னா அவள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பட் கொஞ்சம் டேஸில் வந்து கொஞ்சம் சின்ன குழந்தை தானே, போக போக சரிப்படுத்தலான்னு சொல்லிட்டு நானுமே அவள் கேட்குறத உடனே செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் மாற்றி ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து செஞ்சு கொடுக்குறேன். பால் பொங்காமல் நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஸோ இந்த பால் பொங்குறதா இருக்கிறதுலே பெரிய விஷயம். ஹாபில் வந்து இப்போலாம் வைக்கிறதே இல்லை, நான் வந்து இண்டக்ஷனில் தான் வச்சிட்றேன். ஏன்னா இல்லாட்டி ஹாபை க்ளீன் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்குது. மார்னிங் வந்து சமைக்கிற வேலை, பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டுற வேலை, அவளுக்கு தலை சீவுற வேலையெல்லாம் நான் பார்த்துப்பேன். அவளை குளிக்க வச்சு யூனிஃபார்ம் போட்டு ஷூ சாக்ஸ் போட்டு எல்லாமே கொண்டு போய் விடுற வரைக்கும் அவங்க டேடியோட பொறுப்பு. அவங்க டேடி இல்லாதப்போ மட்டும்தான் அதை நான் வந்து கமிட் பண்ணிக்குவேன். மற்றபடி அவங்க இருக்கும்போது அவர் தான் அதை பண்ணணும். அதுதான் அவளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதுவும் சொல்லியாச்சு, சின்ன பாப்பா ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தோடனே ஓ வேலையை நீயா பார்த்துக்கணும், 4 வருஷமாக உனக்கு வந்து நாங்கள் எல்லாமே செஞ்சிட்ருக்கோம், நீ வந்து பெரிய பொண்ணாயிட்ட அப்படின்னு சொல்லி நாங்களே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவளை வந்து செய்ய வச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறமா இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூல் அப்படின்றனால இது ஃபஸ்ட் டே ஸ்கூல் எடுத்தது எப்போ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன், கிட்டத்தட்ட 1 மந்த் கிட்ட ஆக போகுது. பட் என்ன பண்ணுறது, கொஞ்சம் பிஸியான ஷெட்யூலில் இருக்கேன். அது என்னன்றதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு காலையில் எழுந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக சாமி கும்பிட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு அவங்களுடைய அம்மாச்சி, அப்பத்தா, பெரியவங்க எல்லாருக்குமே கால் பண்ணி பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லார்ட்டையுமே கால் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்கூலுக்கு வந்து போனாங்க. பாப்பாவுக்கு எப்பயுமே நாங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் அவங்க வந்து ஏதாவது ஒரு அக்கேஷனல் அப்படின்னா அவளே கால் பண்ணி பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிடுவா. அந்த ஹேபிட்ஸ் அவள் சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து சொல்லி கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. நைட்டே வந்து மேடம் சொல்லிட்டாங்க, நானும் வேகமாக எழுந்திரிச்சிடுவேன், என்னோடய புது பேக் எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன், அப்புறம் எல்லாருக்கும் கால் பண்ணி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து கமிட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ நம்மளுமே சின்ன வயசில் ஏதாவது புது திங்ஸ் வாங்கினா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தூக்கம் கூட வராது, எப்படா ஸ்கூலுக்கு போவோன்னு இருக்கும். ஸோ அதே எக்ஸைட்மெண்ட்டோட பாப்பாவும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. எனக்கு தான் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 2 months கிட்ட நமக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு கிளம்பி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 hours வந்து ஸ்கூலில் இருக்கிறா அப்படின்னும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதுவும் போக போக பழகிரும். நமக்கு இருக்க வேலையில் எங்கே அதை கவனிக்க நம்மளுக்கு நேரமே இருக்க மாட்டுது. 2 பேர் இருந்தால் மட்டும்தான் வீட்டில் சண்டையே வரும். சின்ன பாப்பா மட்டும் இருந்தானா அவள் இருக்கிற இடமே தெரியாது, வீட்டில் வந்து குழந்தை இருக்கிற மாதிரியே தெரியாது, அவள் பாட்டுக்கு அவள் விளையாண்டுட்டே இருப்பாள். ஸோ இது வந்து அடுத்து ஈவினிங் வந்து எடுத்த வ்ளாக் தான். ஸோ ஸ்கூல் விட்டு வந்தோடனே மேடம் இந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு சைக்கிள் ஓட்ட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட நைட் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் பிஸியான ஒர்க் போயிட்டு இருந்தனால என்னால் இடையில கொஞ்சம் வ்ளாக்ஸ் போட முடியல. ரொம்பவே சூப்பரான ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது வந்து கூடிய சீக்கிரம் அடுத்த வ்ளாக் ஆர் மினி வ்ளாக் இதில் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிடுவேன். இன்னைக்கு நைட்டு வந்து கொஞ்சம் டிஃபன் செய்யணும், மாவரைக்க வேண்டிய வேலை இருக்குது. அப்புறம் அந்த மாதிரி வேலைகள் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன நான் செய்கிறேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன்.
கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவோட எண்டில் முடிஞ்சுன்னா அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு ரிவீல் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு இன்னொரு சூப்பரான vlog அதுக்காகவே நான் மேட் பண்ணி போடுறேன். ஓகே, இன்னைக்கு வந்து நிறைய வேலை கமிட் பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்பவுமே காலையில் எழுந்தோடனே சில லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி என்னென்ன வேலையெல்லாம் செய்யலான்னு. காலையில் பெட்ஷீட் கவர்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணணும்னு நினச்சேன், வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் இன்றைக்கி மாவு அரைக்கணும்னு நினச்சேன், அதுக்கு மாவு ஊற வச்சுட்டேன். நான் எப்பவுமே நைட்டு தான் அரைச்சி வைப்பேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து ஹாபை க்ளீன் பண்ணணும். அப்புறமா வந்துட்டு நைட் டிஃபனுக்கு ரெடி பண்ணணும். அப்புறம் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இந்த வேலையெல்லாம் வந்து பார்க்கலாம். நானும் சொல்லிகிட்டே இருக்கேன் என்ன சர்ப்ரைஸ்னு. அது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்ச ஒரு சூப்பரான ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னால் அதையுமே செய்யவே முடியாது. ஸோ நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த விளக்கி வச்ச பாத்திரத்தை ட்ரை ஆனோன்னு எடுத்து அந்தந்த இடத்துல வைக்கிறதா எனக்கு இருக்கல பெரிய டாஸ்க். அதுவும் இந்த துவைச்ச துணியை மடிக்கிறது கூட நான் டிவி பார்த்துட்டோ ஃபோன் பார்த்துட்டோ மடிச்சிருவேன். பட் இந்த ஜாமான் எடுத்து வைக்கிறது இதெல்லாம் வந்து எனக்கு பெரிய பெரிய டாஸ்காக இருக்குது. பட் அதையுமே எனக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சாங் கேட்டுட்டு பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரு சில சீரியல்ஸ்லாம் ஓல்டு சீரியல்ஸ்லாம் பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் கமிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் சின்ன சின்ன வேலைகள் வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து நான் வந்து அடை தோசை தான் வந்து ரெடி பண்ணலாம். ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் அதை ரெடி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து மாவு அரைக்கிற வேலையாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி என்னன்னே தெரியல. இன்றைக்கி டே வந்து ஃபுல்லாகவே அடை மாவு அரைக்கிறது, அதுக்கப்புறம் இட்லி பொடி அரைக்கிறது, அதுக்கப்புறம் தோசை மாவு அரைக்கிறது, இந்த மாதிரி அரைக்கிற வேலையாகவே எனக்கு இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அதை தான் வந்து சைட் பை சைடாக வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த பிளேஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க வேகமாக உங்களுடைய வெட்டிங் ஆல்பம் இதெல்லாம் வந்து போடுங்கன்னு சொல்லி. நானும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு டே கமிட் பண்ணணுன்னு பார்க்குறேன். எனக்கு டைம் கிடைக்க மாட்டேது. எனக்கு டைம் கிடைச்சா அவருக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ அந்த மாதிரி இப்படியே போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அதையுமே வந்து நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். நான் கன்சிஸ்டன்ஸியாக இருக்கிறதுக்கு நிறையவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக என்னால் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் சைட் பிளேட்ஸ் எல்லாமே அங்கங்கே பார்ப்பாங்க தான் எடுத்து அங்கே இங்கேயும் கலைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாத்தையும் எடுத்து நீட்டாக அந்தந்த இடத்துல வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளேட்ஸ் வந்து ஆக்சுவலாக பிளேட்டை வந்து நிறையாவே டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன். ரசம் அந்த மாதிரி குழம்பு இந்த மாதிரி சாதம் சாப்பிட்றதுக்கு தான் இந்த மாதிரி பெரிய தட்டு வச்சுருக்கேன். மற்றபடி சின்ன சின்ன தட்டை தான் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வேலை வெசல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மாவு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த இடமே. ஸோ எப்போவுமே வந்து சிங்க் பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துல தான் வந்து மாவை அரைப்பேன். ஸோ அந்த இடம் கஜான் இருந்தால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் வந்து வேகமாக வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மாவை போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து கழுவி முடிச்சிட்டேன். இந்த பால் பாத்திரம் ஒன்று தான் எனக்கு வந்து பெரிய டாஸ்காக இருக்கும். அது டீ போடுற அன்னைக்கு. ஸோ என்ன பண்ணு விளக்குறதுக்கு முன்னாடி வந்து நிறைய தண்ணி பிடிச்சி அதை நல்லாவே ஊற வச்சுருவேன். அதுக்கு முன்னாடியுமே நல்லா ஊற வச்சுட்டு தேய்ச்சி கழுவி எடுத்துருவேன். ஸோ இந்த பாத்திரம் நிறைய பேர் டிஷ்வாஷர் வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்து வச்சுருக்கோம் டிஷ்வாஷருக்கு. ஸோ அது எப்படி இருக்குது என்ன இருந்தாலும் சில திங்ஸ்லாம் வந்து நம்ம கையில் தான் வாஷ் பண்ணணும். அது இல்லாமல் டிஷ்வாஷரில் போட்டாலுமே நம்ம தான் வாஷ் பண்ணி போடணும்னு கூட சில பேர் சொல்கிறீங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நான் 12th படிக்கும்போது இந்த சரவணன் மீனாட்சி அப்படின்ற சீசன் 1 வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக அது நிறைய அந்த மியூசிக்ஸ் தான் கேட்டிருக்கேன். அதோட ஸ்டோரி என்ன அப்படின்னு வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா அப்போ வந்து நான் ஹாஸ்டலில் இருந்தேன். அதனால் இப்போ எனக்கு பார்க்கணுன்னு ஒரே ஆர்வம். திடீர்னு ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்துட்டேன். ஸோ அதனால் விளக்கும் போது சாப்பிடும்போது எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கோமோ அப்போல்லாம் வந்து இந்த சீரியலை இப்போ கண்டினியூஸாக எபிசோடாக பார்த்துட்ருக்கேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இப்போ இருக்க சீரியல்ஸ்க்கும் அப்போ இருக்க சீரியல்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரீசன் என்னென்னா சூப்பரான மெசேஜ் எல்லாம் அந்த சீரியலில் வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சின்ன டச்சிங் அந்த மாதிரி இல்லாமல் நீட்டாக நடிச்சிருக்காங்க. இப்போ இருக்க சீரியலில் வில்லத்தனம் எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்லித்தராங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு சூப்பரான ஒரு கதையாக நான் பார்க்குறேன். அந்த சீரியலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அதை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். எத்தனை பேருக்கு அந்த சீரியல் பிடிக்கும்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி அடமா வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அதை தான் வந்து அரைச்சி எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ரெசிபி ஆல்ரெடி நான் வந்து நம்மளுடைய ஷார்ட்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள்.
இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த சீரியலை தான் பார்த்துட்டே நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். நமக்கும் வந்து அதாவது முக்கியமாக நம்ம கிச்சனில் வேலை பார்க்கும்போது வேலை பார்த்துட்டே கையெல்லாம் வேலை பார்த்துட்டே இருந்தாலும் மைண்டு வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்களை பற்றி எக்ஸஸாக ரொம்ப ஓவர் திங்க் பண்ண வைக்கும் நம்மளை. ஸோ அதுலேருந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி நமக்கு பிடிச்சதெல்லாம் சிலது பார்த்துட்டு இருந்தோம் இல்லை கேட்டுக்கிட்டு இருந்தோம்னாலும் நம்ம மைண்டு வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதைத்தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். சீரியஸாக சொல்கிறேன், நிறைய பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம். ஓவர் திங்கிங் வந்து ரொம்ப ரொம்ப பேடான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அதுக்கப்புறமா நான் உளுந்தை வந்து மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் கிரைண்டரில் போடுவேன். அப்படி போடும்போது அரைக்கும் போது வேகமாக ஸ்பீடாக வந்து வேலை முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் அதை வந்து பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தா வெளியே சூப்பராக காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதோட வந்து நார்மலாக இங்கே உளுந்து போட்டு அரைக்கிறதுக்கு சிலது அரைப்படும் சிலது அரைப்படாது. பட் இதில் வந்து நான் மிக்சியில் ஒரு தடவை அரைச்சி போடும்போது வேகமாகவே ஆட்டிடும். அதில் நிறைய உபரி கிடைக்கும், நல்லா ஃப்ளஃபியாக ஸ்பான்ச்சியாக இருக்கும். ஸோ அதனால் இதை தான் நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன், அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா முக்கியமாக ஹாப் க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நான் வந்து காஃபி வைக்கும்போது கரெக்டாக இருப்பேன். என் ஹஸ்பண்ட் வந்து தப்பி தவறி தெரியாமல் கிச்சனுக்குள்ளே வந்து காஃபி டீ ஏதாவது நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லி பண்ணும்போது கண்டிப்பாக பொங்க வச்சிருவார். ஸோ அப்படி தான் அன்றைக்கி வச்சுட்டாரு. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி நான் வந்து க்ளீன் பண்ணுவோம். அந்த ஒரு பர்னர் மட்டும்தான் இப்படி இருந்துச்சு, மற்றதெல்லாம் நல்லா நீட்டாக இருந்தது. ஸோ அதனால் அதை ஒன்று மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஆழமான பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஷாம்பு போட்டு ஊற வச்சுட்டேன். ஸோ அது நல்லா ஊறிட்டு இருக்க நேரத்தில் நம்ம வந்து ஹாபெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து ஹாபோட டீட்டெயில்ஸ்க்கு சொல்லுங்கள், ஹாப் எப்படி யூஸ் ஆகுது, வாங்கலாமா வேணாமா அப்படின்னு நிறைய சஜஷன்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆல்ரெடி ஹாபை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் கொடுக்குறேன். என்ன கேட்டால் ஹாப் வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்பவே ஸ்லோவான ஒரு குக்கிங் டைம் தான் நமக்கு வந்து கொடுக்கும். அது ரீசன் என்னன்னா நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரங்களோட குவாலிட்டி. ஈவன் இப்போ நம்ம ஈய பாத்திரம் வச்சு நம்ம சமைக்கிறோம், இல்லை ஒரு கேஸ்ட் அயன் வச்சு சமைக்கிறோன்னா இதில் வந்து ரொம்பவே கம்மியான ஃப்ளேம் தான் வந்து வரும். ரொம்ப கம்மினா சொல்ல முடியாது, ஒரு நார்மலாக தான் வரும் நார்மல் ஸ்டவ்வை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அதுக்கே போயிடலாம். அதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும் ஹீட் ஏறுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் இது இங்கே ட்ரைப்ளை பாட்டம், அப்புறம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இந்த மாதிரி ரொம்ப ஹைஃபையாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாத்திரம்லாம் அடுப்புக்கேற்ற மாதிரி அதுவுமே ஹைஃபையாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக குக்கிங் வந்து முடிஞ்சிடும், வேகமாகவே ஹீட் ஆயிரும். ஸோ இதுதான் இதில் இருக்க ஒரு மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானும் நிறையா பேர் வீடியோஸ் பார்த்தேன், எல்லாருமே இதே சேம் கம்ப்ளைண்ட், மெதுவாக எரியுதுன்னு. ஸோ வேகமாக எரியறது கூட இருக்குது. பட் நான் வந்து இது வந்து எனக்கு கிஃப்டடாக வந்தனால என்னால் தவிர்க்க முடியலை. ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் நல்லதாக பார்த்து வாங்கிட்டு வேணால் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு என்னோட இது வந்து இந்த ஹாப் வந்து வேண்டாம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து மாவு அரைச்சிட்டு இருக்கட்டும், நம்ம வந்து பாப்பாவுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி சொல்லி கொடுத்தலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் வந்து பார்த்துட்ருக்கேன். அவள் கூட ஜாலியாக உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருந்தால் அவளே ஹோம்ஒர்க்லாம் சூப்பராக வந்து முடிச்சிருவா. டியூஷன் விட்டுட்டு இருந்தேன், ஒரு 4 நாள் தான் போயிருப்பா. எனக்கே ரொம்ப போர் அடிச்சிருச்சு. ஏன்னா வீட்டில் வந்து பாதி ஹோம்ஒர்க் வீட்டில் தான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எதுக்கு நீ டியூஷன் போயிட்டு அதுக்கு நானே சொல்லி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வீட்லேயே இருந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பார்த்திங்கன்னா ஹாப் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. பர்னர் எல்லாமே ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டேன். அந்த மேலே இருக்க இது மட்டும் நான் க்ளீன் பண்ணவே இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் நல்லா ஊறட்டும், ரொம்ப ஸ்டெயினாக இருந்தது. அதனால் பக்கத்தில் இருக்கிறதுக்கு இதில் போட்டுட்டு டின்னர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து அடமாவுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கு தான் அடமாவை ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சிட்டேன். இப்போ அதுக்கு தாளிப்பு வந்து கடுகு, அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட வந்து கொஞ்சமாக முருங்கைக்கீரை இருந்தால் சேர்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுவுமே. ஸோ நான் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துருங்க. ஸோ இது வந்து தேங்காய் சில் கூட நம்ம சேர்க்கலாம். பட் நைட் டைம் அப்படின்றனால நான் தேங்காய் சில் வந்து சேர்க்கலை. ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அது டைஜஷன் ப்ராப்ளமாகவே இருக்கும் தேங்காய் சில். ஸோ அதனால் வந்து அதை வந்து நான் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் போட்டு நான் வந்து சேர்த்துட்டேன். ஸோ இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தூக்கி நம்ம வந்து கலந்து வச்சுருக்க மாவில் வந்து கொட்டிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம தோசை தவாவில் ஊற்றி எடுத்துற வேண்டிதான். இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட்
அன்ஃபார்ச்சுனேட்லி நைட் டைம் அப்படின்னால அதுவுமே நான் பண்ண முடியல. அதனால் அவருக்கு பிடிச்ச பச்சை சட்னி ஒன்றும் இல்லை, தக்காளி, வெங்காயம், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உப்பு, ஸோ இது மட்டும் போட்டு பச்சை சட்னி வந்து ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து வெறுவாயிலே சாப்பிட்ருவேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து வெறுவாயிலே வெறுந்தோசையவே வந்து சாப்பிட்ருவேன். அவர் வந்து கொஞ்சம் அவருக்கு மட்டும் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டு ஒரு சின்ன பச்சை சட்னி வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி அதோட பேட்டர் இருக்கு இல்லையா, கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பிஞ்சே வராது, அவ்வளோ சூப்பராக வரும். ஸோ அப்படி தான் இன்றைக்குமே வந்து நான் செஞ்சுருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா இதில் எல்லா வகையான பருப்பு இருக்குது அப்படின்றனால, அது மாதிரி பெருங்காயமும் சேர்த்து அரைக்கிறனால நைட் டைமில் சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். ஸோ அப்படி தான் என்னோடய வீக் எப்படி சொல்கிறது, மார்னிங் அண்ட் வந்து நைட் ரொட்டீன் இப்படி தான் வந்து போகும். சில வேலைகளை நான் கமிட் பண்ணிப்பேன், சில வேலைகள் தானாக கமிட் ஆகும். ஸோ அதை எல்லாத்தையுமே ஈக்குவல் பண்ணி கொண்டு போகிறதா நம்ம ஹோம் மேக்கரோட வேலை. ஸோ அன்றைக்கி இந்த மாவு அரைக்கிற வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போய் படுத்தாச்சு. கண்டிப்பாக அந்த vlog ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம விவசாய மகள் சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனை வந்து தட்டி விடுங்க. ஸோ இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். இது வந்து நம்ம வீட்டு மாடியில் அழகாக மழை வர நேரத்தில் நான் வந்து ஷூட் பண்ணது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.